ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் கருப்பு உளுந்து மாவு சேல் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் உளுந்தங்களி பண்ணலாம், பாயாசம் பண்ணலாம், கஞ்சி மாதிரி வச்சு கூட குடிக்கலாம். இந்த வீடியோவில் நான் களி எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு காட்ட போகிறேன். வெள்ளை உளுந்தை காட்டிலும் கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதில் அதிகமாட்டு நார் சத்து இருக்குது. நார் சத்து அதிகமாட்டு சாப்பிட்றதுனால ஜீரண சக்தி நமக்கு கிடைக்கும். அதே போல் சில குழந்தைகளுக்கு அனீமியா பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கும் இந்த கருப்பு உளுந்தில் செய்யக்கூடிய பலகாரங்களை கொடுக்கலாம். இப்போ இருக்க காலகட்டங்களில் எல்லாரோட லைஃப் ஸ்டைலுமே ரொம்ப பிஸியாகிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது நிறைய வேலைகள் இருக்கும். அதுக்கு இடையில் இதையும் செய்யணுன்னா நிறைய பேருக்கு கஷ்டமாட்டு இருக்குது. அதனால தான் அவங்க செய்கிறதே இல்லை. இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணியிருந்தால் நம்ம கடையில் இருந்தால் கூட வாங்கி நம்ம ஈஸியாகிட்டு செய்துருவோம். நான் இதை வீட்டிலையே நல்ல சுத்தமான முறையில் செய்து கொடுக்குறேன். இது 1/4 கிலோ 100 ரூபா அப்படின்னு தான் கொடுக்குறேன். இது ஒரு ரீசனபிளான ரேட்டு தான். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த 1/4 கிலோ பேக்கில் இருந்து நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு 1/2 கப் தண்ணீர் ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஒரு 1/2 கப் தண்ணீர் ஊற்றி கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கருப்பு உளுந்தில் கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், அயன் கண்டென்ட்லாம் அதிகமாகட்டே இருக்குது. இது அடிக்கடி சாப்பிட்டுட்டு வர்றதுனால எலும்புகளில் வரக்கூடிய ப்ராப்ளங்களெல்லாம் சரி பண்ணும். கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நான் இதுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பால் எடுக்க நேரம் இல்லைன்னா நீங்கள் பசும்பால் கூட ஊற்றலாம். ஆனால் தேங்காய் பாலில் செய்யும்போது தான் நல்ல டேஸ்டாட்டும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. 3 கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். கட்டியான பால் அப்படின்ட்டுலாம் இல்லை. தேங்காயில் இருந்து ஒரு பாதி முறி தேங்காய் எடுத்திங்கன்னா அதில் இருந்து தண்ணியை ஊற்றி நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். 3 கப்பு போதும். ஏற்கனவே 1 கப்பு தண்ணீர் ஊற்றிருக்கோம். இப்போ 3 கப்பு தேங்காய் பால் ஊற்றிருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் போட்டிருக்கேன். இனி அடுப்பை ஆன் பண்ணி காய்ச்சதுக்கு ஆரம்பிக்கலாம். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில் திக்காயிரும். சூடு வர வர திக்காயிட்டே இருக்கும். 5 டேபிள் ஸ்பூன் மாவுக்கு நான் 3 கப்பு தேங்காய் பாலும் 1 கப்பு தண்ணீரும் ஊற்றிருக்கேன். இதுவே கரெக்டாகிட்டு இருக்கும். இதை காய்ச்சி எடுக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் போல் ஆகும். சுகர் பேஷண்ட் கூட இந்த மாவை எடுத்துக்கலாம். அதே மாதிரி சில பேருக்கு அடிபட்டிருக்கும், புண்ணுகள் இருக்கும். அந்த மாதிரி ஆட்களும் இந்த கருப்பு உளுந்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே புண்ணெல்லாம் ஆறிடும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சூடு வர ஆரம்பித்தாச்சு. இனி நான் கருப்பட்டி பாகு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிடலாம். இது ஒரு 1/2 கப்பு போல் இருக்கும். மாவு சூடாக ஆரம்பித்ததுக்கு அப்புறமா 1/2 கப்பு போல் கருப்பட்டி பாகு ஊற்றிருக்கேன். நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் ஊற்றியாச்சு. மாவு நம்ம பேக்கிங்கில் தான் இருக்குது. தேங்காய் பாலும் கருப்பட்டி பாகை மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகவே இதை கிண்டி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பித்தாச்சு. கொஞ்சமாக சுக்குத்தூளும் சேர்த்துக்கிடலாம். கேஸ் ப்ராப்ளங்கள் வராமல் தடுக்கும். இப்போது நல்லா கொதித்து வற்றி வந்துட்டுருக்கு. வீட்டிலையே செய்கிறதுனால இதை சுத்தமான முறையில் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். கருப்பு உளுந்தெல்லாம் வாங்கி கல், மண் எல்லாம் பார்த்து நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். பெரிய அளவில் நான் இதை ட்ரை பண்ணலை. கொஞ்சமாக தான் செய்து வீட்டுக்கிட்ட உள்ளவங்களுக்கு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். அவங்களுக்கு இந்த வீடியோ போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல திக் ஆயிட்டுது, பேனில் ஒட்டாமலும் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நல்லெண்ணெய் ஊற்றலாம். உங்களுக்கு நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்ட்டா நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. நல்லெண்ணெய் தான் ரொம்பவே நல்லது. நான் இதை பிள்ளைங்களுக்கு கொடுக்க தான் செய்துட்ருக்கேன். என்னோடய பிள்ளைங்களுக்கு நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்காது. அதனால் நான் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் செய்யும்போது நல்ல பர்ஃபெக்டாகட்டே வரும். கருப்பட்டி பாகும், தேங்காய் பாலும், நெய்யும் சேர்த்துருக்கிறதுனால இது ஒரிஜினலாகவே தொதல் மாதிரியே இருந்தது. ரொம்ப டேஸ்டாகட்டு இருந்தது. இதை செய்து 9 வயசில் இருந்தே பெண் குழந்தைகளுக்கு கொடுத்துட்டே வரலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல திக்காயிட்டு இந்த ஸ்டேஜே போதும். இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வேறு ஒரு பாத்திரத்துக்கு ஊற்றிருக்கேன். இதை பார்த்திங்கனாலே தெரியும், அல்வா மாதிரியே இருக்குது. சரும பிரச்சனைகள் உள்ளவங்க, அதுக்கப்புறம் நரம்பு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க, இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கருப்பு உளுந்தை அதிகமாட்டு சாப்பாட்டில் எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவான பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கருப்பு உளுந்து களி ரெடி ஆகிட்டு நல்ல டேஸ்டியாட்டு இருக்கும். நீங்களும் கண்டிப்பாட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும். சென்டரில் நான் கொஞ்சமாக குழி தோண்டிக்கிறேன். இதில் நான் திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் நல்ல ஒரு பலத்தை தரக்கூடியது. இந்த உளுந்து களியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆட்டும் எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்டு கூட பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நீங்கள் செய்துட்டிங்கன்னா இதை கண்டிப்பாக பிள்ளைங்க எப்படியுமே சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு சாப்பிட்ருவாங்க. சிறிய வயதினர்லேருந்து பெரிய வயதினர் வரைக்கும் இதை சாப்பிடலாம். ஆண்களும் சாப்பிடலாம், பெண்களும் சாப்பிடலாம், சின்ன பிள்ளைங்களும் சாப்பிடலாம். திக்கான தேங்காய் பால் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.